வெல்கம் பேக் டு மை vlog. நீங்கள் நிறைய வீடியோஸில் ஐலி பிடிஎஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் சிட்சாட் வித் ஐலி இப்போ வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. ஸோ என்னோட ஃபேவரேட்ஸ் கூட இப்போ நான் சிட்சாட் வித் ஐலி பண்ணுறேன். கம் லெட்ஸ் கோ. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் அக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ நிறைய பீப்புள் எனக்கு ஓகே பாட்காஸ்ட் பண்ணுங்க, நீங்க பேசுறது அழகா இருக்கு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ நான் நினைச்சேன் ஓகே ஆஃபிஷியலி அண்ட் ப்ரொஃபஷனலி ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு கிளிம்ஸா ஃபர்ஸ்ட் நம்ம ஐலி சீரியல் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இருந்தேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? லைக் எவ்ரி டைம் நீங்க பாசிட்டிவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பரா நெகட்டிவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவ் ஆர் யூ ஃபீல்? ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் கிளிசரின் போட வேண்டாம். அண்ணே உடனே தானே பெரிய ரிலீஃபா இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் பண்ணி 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 கிளிசரின் போட்டு போட்டு டெய்லி ஹெட்டேக் கூட தான் வீட்டுக்கு போவேன். ஸோ இப்போ மற்றவங்களுக்கு ஹெட்டேக் கொடுத்துட்டு நான் ஜாலியாக ஒன்ன மாதிரி ஆளத்தையா எதிர்பார்த்தேன். யாரோட காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐலியா ரித்திகா? டவுட்டே இல்ல, ரித்திகா தான். பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஏன்னா ரித்திகா தான் என்னோட மருமக, பாசமான மருமக. இந்த டைம் நம்ம அவார்டு வாங்குவோம் 100%. கண்டிப்பா இந்த காம்பினேஷனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் எங்களுக்கு. நான் ஸ்டார்டிங் வீடியோ vlog ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும்போ பயந்துட்டே இருந்தேன். ஓகே எல்லாரும் சிரிப்பாரு நான் தமிழ் பேசும்போ, எப்படி நான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் தமிழ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இப்போ எனக்கு 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. மறக்க மாட்டேன். ஸோ வாட் யூ ஃபீல் about me? உன்னோட தமிழ் வந்து டிஃப்ரெண்டா அழகா இருக்கு. இன்னொன்னு ஒரு சிரிப்பு ஒண்ணு இருக்கு பத்தியா, அசிரிச்சுக்காத. இது ஒண்ணு போதும். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நெகட்டிவா நடிச்சுட்டே இருப்பாங்க, கட்டு நமக்கு அப்படின்னு ஒரு சிரிப்பு வரும். அது எல்லாருமே நாங்க ரசிக்கிறோம். ஸோ நீங்களும் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். I'm very happy and very proud. கவிதாக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிருக்கு. தென் இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். இப்போ நார்மல் சேனல் அவார்ட்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா ஸ்டேட் அவார்ட் பெரிய விஷயம். ஸோ என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு? இல்ல ஒரு வாட்டியும் நம்ம சேனல்ல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போவோம், நாமினேட்டும் ஆகும். ஆனா அவார்ட் நம்ம கைக்கு வராது. ஸோ ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் தான். பட் ஓகே அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எப்பவுமே என்னோட வேலை நான் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இந்த ஸ்டேட் அவார்ட். கடவுளுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், தேங்க் காட். எஸ். ஸோ ஐ எம் டன் இன்டர்வியூங் அக்கா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யாருன்னு இன்டர்வியூ பண்ணலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கம் லெட்ஸ் கோ. வெல்கம் டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேரளா சேச்சி வித்யா அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கு நார்மல் இன்டர்வியூ வரும்போது கூட நமக்கு என்ன கொஸ்டின் நிறைய சொல்லுவாங்க, புரியுதா? இது பெரிய கேடியா உட்காந்துருக்கு, நான் கேட்டுட்டு இருக்கேன் என்னடி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். டைப்ல சத்தியமா டென்ஷன் வருது. நம்ம சின்ன வயசுல எக்ஸாம் எழுத போக ஒரு டென்ஷன் இல்லை, அந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப் இது. சொல்லு அக்கா, நீங்க எவ்வளவு நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க இல்லையா? அப்படி விவரமா சொல்லு. வித்தவுட் மேக்கப் பார்த்திருக்கேன், வித் மேக்கப் பார்த்திருக்கேன். சேம் இப்படித்தான் இருப்பாரு. ஒரு கொஞ்சம் பிளஷ் போடுவாரு, அவ்வளவுதான். அவ்வளோலாம் மேக்கப் போட மாட்டாரு. ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் டிப்ஸ் இவ்வளோ க்ளோயிங் ஸ்கின்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அப்படி இல்லை, மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து கிளீன் பண்ணுவேன் போயிட்டு. அதனால வேற ஒன்றும் பண்றது கிடையாது. எனக்கு வேக டேன் ஆயிடும், புரியுதா? வெளியில இருந்து அப்போ டேன் ஆயிடும். அப்போ போயிடு, இந்த க்ளோவும் பூ எல்லாம் பூ. அதர்வைஸ் அந்த மாதிரி வேக அப்படி எதிர ஆனால் நான் வேற தயிர் எடுத்து போடுவோம், அந்த மாதிரி பண்ண தவிர ஸ்கின்க்கு அப்படி இதெல்லாம் பண்றது கிடையாது. பட் மந்த்லி ஒன்ஸ் கிளீன் அப் என்ன பண்ணுவேன். எனக்கு கேரளா குட்டிஸே ரொம்ப பியூட்டிஃபுல். அவரோட கோகோனட் ஆயில் எல்லா கேரளா கேர்ள்ஸ் இது கேட்டுக்கோங்க, நமக்கு இது கிரெடிட் ஆக்சுவலி. ஆமா, ஆக்சுவலி அது ட்ரூ. பிகாஸ் நானும் நிறைய கேரளியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இருக்கு. தே ஆர் நேச்சுரலி பியூட்டிஃபுல். அண்ட் அவரோட ஸ்கின்னும் அழகா இருக்கும். நினைக்கிறேன் அவங்க இருக்கிற கிளைமேட்டோட தண்ணி நல்லதுதான், அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும். நான் பெங்களூர்ல வந்துட்டு வேகன் டேன் ஆகும், சால்ட் வாட்டர், அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு கேள்வி என்னன்னா, இந்த செட்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இது பெரிய ஒரு கேள்வி. இந்த கடவுளை நான் சொல்லல உங்களுக்கு. நார்மல் இன்டர்வியூ பண்றவங்க வந்தா எனக்கு டென்ஷன் இல்லை. நான் பாரு இந்த கேள்வி வருது. எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. ஒருத்தருக்கு ஒரு பாசிட்டிவ், ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவ். எல்லாருக்கும் நெகட்டிவ் இருக்கு, எல்லாருக்கும் பாசிட்டிவ் இருக்கு.
ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆக்சுவலி வரும்போது நம்ம எல்லாரும் கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. இப்போ வர வர லைசன்ஸும் இல்லை ஒன்றும் இல்லாம போச்சு. பார்க்காம இருந்ததா எனக்கு இந்த 15 days தாண்டி நம்ம போன ஷெட் நான் சொன்னேன் ஞாபகம் 20 days கழிச்சு வந்தப்போ இது என்னடா ரொம்ப கேப் ஆன மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல் ஒரு 15 to 30 வரும்போது ஒரு ஜாலியா இருக்கு. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ரொம்ப த்ரில்லா நமக்கு போதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க தானே, ரொம்ப சைலண்டா இருப்பாரு ஆஃப் ஸ்கிரீன், ஐ மீன் ஆன் ஸ்கிரீன். on screen decent. அந்த ஆஃப் ஸ்கிரீன் பாத்தீங்களா வித்யாக்கா ஜாலி டைப். சோ வித்யாக்கா நிறைய பீப்புள் என்ன கேட்டுட்டே இருக்காரு, உங்களும் கேட்டிருப்பாரு அண்ட் உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும். என்னன்னா இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்கு ஆனா இதுக்கு ஆக்டிவா இல்ல, அது என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ரீல்ஸ் பண்றது பிடிக்கல, ஏதோ போட்டோ எடுத்து போடுங்க தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல மீன்ஸ் எனக்கு எதுவும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அது பண்ணாது நல்லா இருக்குமா, அது வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் அதுல என்ன தெரியல. இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் vlog ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கவிதாக்காவும் கேட்டேன். ஆனா அப்போ கவிதாக்கா வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டருக்கு இன்னும் வரல. ஆமா, ஆனா நான் உங்களை கேட்பேன் பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நான் எல்லா வீடியோஸும் எப்படி பண்ணுவேன் அண்ட் ஸ்டார்டிங் எப்படி பயந்துட்டு இருந்தேன், இது ஆகுமா ஆக மாட்டுமா எப்படின்னு. ஆனா உங்களுக்கு எப்படி இப்போ என்ன தோணுது? 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கு அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலி இப்ப நான் இதை அங்கே உனக்கே சொல்றதுக்கு வந்தேன். என்ன நினைச்சாரு நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை பத்தி சொல்லணும்னு நினைச்சது நீ கேட்டேன். பட் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆக்சுவலி வந்துட்டு கேட்கும் போது ஒரு குட்டி பொண்ணுங்க வந்து செலவு அப்படி நடக்கிற மாதிரி என் குழந்தைங்க பண்ற மாதிரி இருக்கு கேட்கறது. எல்லார்கிட்ட போய் கியூட்டா பேசுவா, எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பா. இப்ப அப்படி இல்லை, உட்காந்துக்கிறது ரொம்ப மெச்சோர்டா உட்காந்து இன்டர்வியூ கேட்கற மாதிரி எல்லாம் இருக்குது ஸ்டைலா. அது ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, நான் இவனை இப்படி பார்த்தது இல்லைல்ல, பாடி போடி அப்படி சொல்லி இருந்துட்டு இப்ப நீ வந்து என்ன போல்டா ஏதோ ஒரு உன்னோட ப்ரொஃபஷனல் வேற மாதிரி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ற, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு தெரியுது. அதான் நான் சொல்லணும் இருந்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் ப்ரொஃபஷனலி ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ கிளிம்ஸ் ஃபார் எவ்ரிவன். நான் எப்படி பண்ணுவேன், ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம், ஹவு கேன் ஐ டூ பெட்டர்னு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா நல்லா நல்லதுதான். நம்ம எதிர்த்தாலும் ட்ரை பண்ணாதானே நமக்கு அதுக்கு பாசிட்டிவ். நம்ம தான் எப்பவுமே எல்லாம் பேக்ல நிற்கும், வேண்டாம் வேண்டாம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு. பட் நம்ம முன்னாடி வந்ததானே அது சக்சஸ் ஆகணும். இப்போ பாரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் சப்போர்ட் தான். இப்ப நேற்று கூட நான் பார்த்தேன் அவங்களோட கார்டன் வீடியோஸ் வீட்டுல பண்றது. நிஷா நமக்கு நம்மளோட ஆளுங்களோட கண்டிப்பா நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம், என்ன பண்ணிருக்கா எடுத்திருக்கா, அவளோட சின்ன சின்ன கியூட்னஸ் இருக்கு. அப்ப அதுல நம்ம பார்க்குவோம்ல, அப்ப கண்டிப்பா அது நீ பண்ணாதான் உனக்கு அது சக்சஸ் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. லவ் யூ. ஓகே, எனக்கு என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல டாடி கூட. ஏன்னா சண்டே வரும் நீங்க. Daddy, what is your favorite character you played till date? Coach, cricket coach. Cricket. That is why my name changed as Jiva. Wow. That is movie name was Jiva. Hero Vishnu Vishal பண்ணாரு. Surya also acted in that. And அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சூர்யா வந்து I coached him for cricket. Okay. I'm basically a cricket player. Tamil Nadu under-19 India Province. Kapil Dev is my coach. Okay. So அந்த படம் ஜீவா வந்து ரொம்ப close to my heart அப்படின்னும்போது ஜீவா ரவி. Ravindran became Ravi became Jiva Ravi. Wow, இது அழகா இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஆன்சர் ஆக்சுவலி. டாடி, நீங்க தலபதி பார்த்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆர் யூ கண்டெஸ்டிங் இன் எலெக்ஷன்? நான் ஆக்சுவலிமா பிஃபோர் ஜாயினிங் இட் செல்ஃப் ஐ டோல்ட் தெம் ஐ டோன்ட் வாண்ட் எனி போஸ்டிங். ஏன் அப்படின்னா அரசியல் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் ஜீரோ. ஐ வாண்டட் டு லேர்ன் பாலிடிக்ஸ் பிகாஸ் ஒரு யூனிக்கான ஒரு லீடர் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தது. இப்போ இருக்கிற லீடர்ஸ் யாருமே நான் தப்பா சொல்லல, பட் இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர் பீப்புளோட லவ் அவ்வளோ இருக்கு. உங்களை மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அண்ணா அண்ணா அண்ணான்னு உயிரை விடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு போகும்போது ஒரு ஐடியாலஜி வாஸ் நைஸ். சேஃப்டி ஃபார் விமன் அது இப்போ இல்லை, எங்க போனாலுமே ப்ராப்ளம் இருக்கு. அது போக வந்து என்ன சொல்லுவாங்க, நார்மல் பேசிக் அம்யூனிட்டிஸ் ஃபார் அ பர்சன், பேங்க் பேலன்ஸ், அவருக்கு ஜாப், இது ஒரு முக்கியம். நம்மளுக்கு அது பேங்க் பேலன்ஸ் ஜாப் இருந்தாலே ஒரு மனுஷன் ஹாப்பி. அண்ட் மோரோவர் நம்ம வீட்டில் பொண்ணுங்க வந்து வெளியே போறாங்க, திருப்பி பத்திரமா வருவாங்களான்றது இப்போ தெரியாது. இப்போ கண்டிஷன் இஸ் வெரி பேட், லா அண்ட் ஆர்டர் அப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் வரும்போது நம்ம வந்து சரி நம்ம இது வரைக்கும் வந்து ஆக்ட் பண்ணியாச்சு, ஆக்டிங் வீடு ஆக்டிங் வேற எதுவுமே உருப்படியா செய்யல. இப்போ அட்லீஸ்ட் ஃபார் த பீப்புள் வித் திம் நம்ம நிக்கலாம். போஸ்டிங் வேணாம், நம்ம கூட இருந்து பண்ணலாம். நான் வர்த்துன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டாருன்னா இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரவி சார் இதை நீங்க பண்ணுங்க அப்படின் போது வில் டேக் த போஸ்டிங். இப்போ போஸ்டிங் கிடையாது,
heartfelt with Vijay. ஓகே, ஒரு வேளை நீங்க மினிஸ்டர் ஆயிட்டா ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க மக்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதை நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வாட் ஐ டூ இஸ் கரப்ஷன் ஒழிக்க முடியாது. ஏன்னா கரப்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது, அது ரொம்ப லேட்டும் ஆகும். ஃபர்ஸ்ட் வாட் ஐ டூ இஸ் ஒரு மனுஷனுக்கு என்ன அத்தியாவசிய தேவை வந்து ஒரு ஜாப் அண்ட் ஃபேமிலியில் வந்து சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த மூணுத்துக்கு மட்டும் ஐ கான்சென்ட்ரேட் ஃபர்ஸ்ட். அண்ட் பேசிக்கலி ஐ மேக் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் டோட்டல் ஃப்ரீ. எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஹேஸ் டு ரீச் ஈவன் ஏபிசி, அந்த சி கேட்டருக்கு ரீச் ஆகும், ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இதை நான் டோட்டலாக வந்து அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தேன். ஆக்சுவலி உங்களோட டிசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது டாடி, அண்ட் த வே யூ டாக் எல்லாமே. ஸோ நாட் ஒன்லி ஆக்டிங், பட் இந்த மாதிரி ஒரு பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்காது. பட் ஐ ரியலி லவ் யூ இன் தட். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். விஜய் சார்னு பார்க்க முடியல, ஆனால் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். அப்போ விஜய் சார் சொன்ன மாதிரி ஆயிடும். அவர் சொன்ன மாதிரி அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே விஜய் தான். எவ்ரி ஒன் இஸ் விஜய் தான் சொல்லியிருக்காரு. அண்ட் நீங்கள் தாராளமாக உங்களெல்லாம் பார்ப்பாருங்க, வந்தா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த மாட்டாரு. நைஸ் கொஸ்டின்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் கேட்ட விதம். அண்ட் மோரோவர் நான் ஐ see you as my daughterனால வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் வீடியோ கமெண்ட்ஸ்ல தேஜு 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 வதீனான்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஓகே, ஃபைனலி நான் தேஜு கூட சிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் தேஜு. வெல்கம் இல்லை, வெல்கம் பேக் சொல்லணும். அது எப்படி? நான் ஆல்ரெடி உங்க பிளாக்ஸ்ல நிறைய இதுல இருக்கேன். So you have to call me welcome. Oh, okay, welcome back. It's not the first time la. Yeah, Welcome back to my channel. thank you. 0 subscribers இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்போ. ஸோ ஈச் லைக் ஸ்டார்டிங் வீடியோஸ்ல தேஜுவே கூட இருந்தா. அண்ட் இப்போ நான் 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கேன். ஐ நோ இட் இஸ் நாட் பிக் திங், பட் ஃபார் மீ இட் இஸ் அ பிக் திங். பிகாஸ் நான் என்ன திங்க் பண்ணேன், ஓகே பிடிக்குமா நான் பேசுறது எப்படி ஆகும்னு. ஃபைனலி இட்ஸ் ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நீ என்ன சொல்ல விரும்புற? Of course, ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் பெரிய ஸ்டெப் ஆகும். ஸோ அட் அ டைம் பிக் நம்பர்ஸ் வராது, இட் வில் க்ரோ ஸ்லோலி. பட் எவ்வளோ மந்த்ஸ் ஆயிடுச்சு? இந்த ஒரு 3 months ஆயிடுச்சு. அதுக்குள்ள யூ ஹேவ் காட் திஸ் மச் சப்ஸ்கிரைபர்ஸ், தட் இஸ் கிரேட். ஸோ யூ வில் கெட் மோர். கண்டினியூ பண்ணு. So I'll start with one question now. You're born in Karnataka, okay va? And வேலை வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்ல பண்ணிருக்கேன், தமிழ்நாடுல பண்ணிருக்கேன். ஆனா கல்யாணம் ஆனது ஆந்திர பிரதேஷ் பையனுக்கு, அமர்தீப் சௌத்ரி. பட் ரேங்கிங் வைஸ்ல எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க ரேங்கிங் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் ஆஃப்கோர்ஸ் ஃபார் மீ ஆல்வேஸ் பெங்களூர் இஸ் நம்பர் 1. அது ஆனா தப்பா திங்க் பண்ணாதீங்க. பிகாஸ் நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்நாடகா இருக்கிறதுனால ஸோ நமக்கு அந்த ஒரு சென்டிமெண்ட் கண்டிப்பா எப்பவுமே இருக்கு. ஸோ ஃபார் மீ தட் இஸ் த நம்பர் 1. இந்த செகண்ட் பிளேஸ் வந்து இது அது அப்படின்னு இல்லை, ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஸோ யா, ஃபர்ஸ்ட் அது, செகண்ட் ரெண்டுத்துக்கும் கொடுத்துருவேன் பாதி. ரெண்டு பிளேஸ்லயும் சோர் போட்டிருக்கீங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ். ஸோ இப்போ நான் உனக்கே தெரியும், வி ஹேவ் டன் ட்ரிப். லைக் இந்த வருஷோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே வந்துட்டு ஈஷாக்கு நம்ம போனோம், கோயம்புத்தூர். ஈஷா கிடையாதுமா, பின்ன எங்கே போனோம்? அருணாச்சலம், திருவண்ணாமலை. அது வந்துட்டு தமிழ். கோயம்புத்தூர் தமிழ், ரெண்டுமே தமிழ்நாடு. ஓகே. ஆனா நான் எதுக்கு ஈஷா சொன்னேன்னா, இட் வாஸ் லைக் a long trip for us, 2 days trip. So இது திருவண்ணாமலை வந்து 1 day trip. இது வந்துட்டு பிக்னிக்னு சொல்ல, அது வந்துட்டு ட்ரிப்னு சொல்ல. ஏன்னா நான் வந்துட்டு ட்ரெயின் ஏறி இந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் டு கோயம்புத்தூர் போய், ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு மெமோரபிள் ட்ரிப்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன், நெக்ஸ்ட் பிளான் ஏதாச்சும் இருக்கா? டெஸ்டினேஷன்ஸ் நிறைய இருக்கு பிளான். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு டேட் செட் ஆகி பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது பெண்டிங். ஆக்சுவலி இப்பவே சொன்னா அந்த திருஷ்டி இருக்கு, அதனால நசர். ஆனா ஒரு விஷயம் நம்ம சொல்ல விரும்புறோம், நெக்ஸ்ட் டைம் we are going for all over India trip or abroad trip. அது ஒண்ணு நம்ம சொல்லிடலாம். போத். அது இங்க என்ன வந்து நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம்ல, அப்ப நம்ம பாத்துக்கலாம். தனியா வீடியோ பண்றோம் அப்ப போனதுக்கு அப்புறம். நீ வந்துட்டு நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? சோ அந்த நிறைய சீரியல்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் நீங்க பண்ணிருக்கீங்க, கரெக்டா? அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ல which is your favorite role you like to live in that for one day and why? Maybe Aili. பிகாஸ் எல்லா கேரக்டர்ஸ் வந்து எல்லாரும் போல்டா தான் இருந்தது. அந்த எல்லா கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா தான் இருந்தது. ஒன்று வந்து ஸ்டார்டிங் பண்ணது ரொம்ப எமோஷனல், பட் ஸ்டில்
ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே அவங்க காட்டுறது எந்த சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி அது தாண்டிட்டு அண்ட் ஃபேமிலிக்காக பண்றது. எல்லா சீரியல்லும் அது ஒரு காமன் பாயிண்ட். அது அப்படிதான் நாங்கள் இப்போ கூட லிவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரொமான்ஸ் இருக்கட்டும், எமோஷன்ஸ் இருக்கட்டும், நிறைய. ஸோ இப்படி பார்த்தாலும் அந்த 4 சீரியல்ஸ்லயும் ஏதோ ஒரு கேரக்டர் ஆல்மோஸ்ட் சிமிலர்ல தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அண்டர் த காப் அண்ட் என்னமோ தெரியல, ஒரு நாள் அப்படி ரியல் லைஃப்ல கூட இருக்கும். Because this is different for me, correct? Apart from all characters, this is very very different. I'm enjoying playing this role. So she is enjoying playing that role. ஆனா நானே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த தேஜு பண்ற அண்டர் கவர் காப்பு நல்லா அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு வரணும், நானும் நல்லா ஃபைட் பண்ணுவேன். பார்க்கலாம். so இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். what do you like to tell for my fans and your fans? நான் உன்னோட ஃபேன்ஸ் தான் 100 வாட்டி கமெண்ட் பண்ணுவாங்க. I'm happy for that. எல்லா தெலுங்கு பீப்புளுக்கு என்ன சொல்ல போறேன், என் ஃபேன்ஸ் இருக்கட்டும், இல்லை அக்ஷய் ஃபேன்ஸ் இருக்கட்டும், என் ஃபேன்ஸ் கூட எல்லாரும் அக்ஷய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மேபி என்னோட சேனல் விட அவளோட சேனல்லே மேபி. ஸோ அதனால ப்ளீஸ் டூ ஃபாலோவர், ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர். அண்ட் நாங்கள் நிறைய இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், ட்ரிப்ஸ் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். அண்ட் நீங்களும் எல்லாரும் பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா ஜாலியா இருக்கணும். நாங்களும் அப்படியே இருக்கணும். அண்ட் நாங்க நல்லா இருக்கணும்னா உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ அதனால ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.